ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதத், ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்ல இருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்னைக்கு நம்ம ஆடி மாத பலன்கள் மேச ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போறோங்க. இந்த ஆடி மாதம் எப்ப பிறக்குது அப்படின்னா 16/7/2026 இரவு 11 மணி 37 நிமிஷத்துக்கு வந்து திருக்கணிதப்படியும் வாக்கியப்படி 17/7/2026 வெள்ளிக்கிழமை வந்து காலை 7 மணிக்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதம் வந்து பிறக்குது. பிறக்கக்கூடிய நட்சத்திரம் வந்து மக நட்சத்திரத்துல இந்த மாதம் பிறக்கிறதுனால மேச ராசியில இருக்கக்கூடிய அஸ்வின் நட்சத்திரக்காரர்கள் கட்டாயம் பரிகாரம் பண்ணணும். என்ன பரிகாரம் பண்ணணும் அப்படின்னா, அருகில் இருக்கக்கூடிய ஆலயங்கள் நீங்க போயிட்டு அங்க இருக்கக்கூடிய தெய்வத்தை பிரார்த்தனை பண்ணிக்கலாம். என்ன தெய்வமா இருந்தாலும் சரிங்க. நீங்க வந்து உங்க வீட்டுக்கு பக்கத்துல முருகன் கோவில் இருக்கலாம், அல்லது விஷ்ணு கோவில் இருக்கலாம், அல்லது வந்து விநாயகர் கோவில் இருக்கலாம். எந்த கோவிலா இருந்தாலும் சரி, உங்களுக்கு பக்கத்துல ரொம்ப நீங்க ஈஸியா செய்யக்கூடிய ஒரு விஷயம், கோவிலுக்கு போய் அங்க சாமி கும்பிட்டுட்டு ஏதாவது ஒரு ஸ்வீட்டு, நெய் பலகாரம் சொல்லுவோம் இல்லையா? இந்த மாதத்துல வந்து நெய் பலகாரங்கள ஏழை எளியவர்களுக்கு நீங்க தானம் பண்ணீங்க அப்படின்னா, அது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. இதனால என்னன்னா, வருடம் முழுவதுமே உங்களுக்கு வந்து பணத்தட்டுப்பாடுங்கிறது வராது. எதிர்பார்த்த விஷயங்கள், தன பிராப்தங்கள் இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாம புண்ணிய காரியமும் கூட. ஏழைகளுக்கு தானம் பண்றது ஒரு புண்ணிய காரியமும் கூட. இதனால வந்து உங்களுக்கு வரக்கூடிய திடீர் விபத்துகள், கால மரணங்கள் இது எல்லாமே உங்களை தீண்டாது. பொதுவாவே அப்படியே பெரிய விஷயமா போய் நான் உங்கள செய்ய சொல்லல. ஒரு 2 ஸ்வீட்ட வாங்கி குடுத்துட்டு வாங்க. ஆத்மார்த்தமா உங்ககிட்ட ஒரு ரூ. 10 இருந்தா கூட அந்த ரூ. 10க்கு ஏதாவது ஒரு விஷயத்த வாங்கி குடுத்துட்டு வந்தாலே போதுமானது. நீங்க செய்யணும் அப்படிங்கிறது ஆத்மார்த்தமா ஒரு ஒரு லட்ட கூட நீங்க குடுத்தீங்கன்னா, அதுவும் தானம் தான். அதுலலாம் வந்து இதுல நீங்க குடுக்கக்கூடிய அந்த மனசு தான் காரணம். இத ஆத்மார்த்தமா இறைவன வழிபாடு பண்ணிட்டு, ஆத்மார்த்தமா பண்ணுங்க. இது ரொம்ப ரொம்ப நல்லது. இதனால உங்களுக்கு நல்லது மட்டும் தான். தானமும், தர்மங்களும் வந்து என்னன்னா, தலைமுறையை காத்து நிக்கும்னு சொல்லுவாங்க. அதனால இந்த மேச ராசியில இருக்கக்கூடிய அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் இந்த மாதம் நீங்க பண்ணிக்கணும். அதுக்கு அடுத்தது உங்களுடைய ராசிக்கு எப்படி கிரக நிலைகள் இருக்கு அப்படின்னா, உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் வந்து 2ஆம் இடத்துல இருக்காருங்க. தனஸ்தானத்துல இருக்காரு. அது கூட வந்து செவ்வாய் வந்து 3ஆம் இடத்துக்கு போய் புதனும், செவ்வாயும் சேரக்கூடிய கிரக சேர்க்கை. இது ஒரு நல்ல கிரக சேர்க்கை தான். அதே மாரி சுக்கிரனும் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 5ஆம் இடத்துல அதிர்ஷ்டத்த குடுக்குறதுக்கு 5ஆம் இடத்துல இருக்காரு. குருவும், சூரியனும் சேர்ந்து 4ஆம் இடத்துல இருக்கிறது. இது ஒரு நல்ல சேர்க்கை. இது என்ன அப்படின்னா, இது எல்லா கிரக சேர்க்கையும் தொழில் ஸ்தானத்த வலுப்படுத்துதுங்க. செவ்வாய் வந்து புதன் கூட சேர்ந்து 8ஆம் பார்வையா உங்க தொழில் ஸ்தானத்த பார்ப்பாரு. அது கூட என்னன்னா, சூரியனும், குருவும் அதாவது சூரியனே ஒரு வளர்ச்சிக்கு உண்டான கிரகம் தான். அதே மாரி குருவும் நல்ல தனஸ்தானாதிபதினே பேர் அவருக்கு. அவரு நல்ல காசு, பணம் பார்க்கக்கூடிய இடத்த வந்து விருத்தி பண்றது. இந்த மாரி விஷயங்கள தான் அவரு பண்ணுவாரு. அப்போ தொழில் ஸ்தானத்த தான் சூரியன் பார்க்குறாரு, குரு பார்க்குறாரு, செவ்வாய் உங்க ராசி அதிபதியே 8ஆம் பார்வையா பார்க்குறாரு. இத விட என்ன வேணும்? 10ஆம் இடத்து அதிபதிய சனிய வந்து குரு பார்க்குறாரு. அது போக 7.5 சனியும் வக்ரம் பெறுது. உங்களுக்கு சனியுடைய பவர் வந்து இந்த மாசம் வந்து 26ஆம் தேதி குறையுது. சனி வக்ரம் பெறும்போது அந்த 7.5 சனியுடைய பாதிப்பு கட்டாயம் உங்களுக்கு குறையும். இது எல்லாம் வந்து ஒரு நல்ல விஷயம் இந்த மாதத்த பொறுத்தவரைக்கும். நெறைய பேர் ஆடி மாதம் வந்துச்சுன்னா, ஐயோ! எதுவுமே நடக்கல அப்படிலாம் நீங்க நெனைக்காதீங்க. உங்களுடைய ஃபோக்கஸ் பொதுவாவே ஆடி மாசத்துல எதுவுமே செய்யக்கூடாது அப்படிங்கிறத காரணம் என்னன்னா, அந்த காலத்துலலாம் பிரதான தொழில் வந்து பெரிய தொழில் வந்து விவசாயமா தான் இருந்துச்சு. ஸோ ஃபோக்கஸ்டா இருக்கணுங்கிறதுக்காக தான் நல்ல விஷயங்கள்லாம் ஒதுக்கி வச்சிருப்பாங்க. இந்த காலத்துல அப்படி கிடையாது. இப்போ ஒரு புதுசா நீங்க தொழில் ஆடி மாசம் ஸ்டார்ட் பண்ணலாம்னா, தாராளமா ஸ்டார்ட் பண்ணலாம். உங்களுடைய ஜாதக அமைப்புப்படி அந்த ஆடி மாசம் நல்ல யோக மாசமான்னு பார்த்துக்கங்க. ஏன்னா எல்லாத்துக்கும் ஆடி மாசம் செட் ஆகாது. ஒரு சிலருக்குலாம் அது 8வது மாசமா வரும். அவங்க மட்டும் அத தவிர்த்தா போதுமானது. ஆனா உங்களுக்கு சொந்தமா தொழில் செய்யலான்னு இருக்கு அப்படின்னா, தாராளமா நீங்க தொடங்கலாம். அதே மாரி புதுசா வந்து தொழில் ஆரம்பிச்சு இப்போ வந்து ரன் பண்ணிட்டு இருக்கவங்களுக்குலாம் நல்ல ஜாக்பாட் தான். நல்ல காசு பணம் தொழில் மூலியமா நல்ல நிரந்தர வருமானங்கள்லாம் வர ஆரம்பிச்சுரும். பொதுவாவே லாபஸ்தானத்துக்கும் உங்களுக்கு சனி தான் அதிபதியா இருக்காரு. அவருக்கு குருவோடைய அனுகிரகம் கிடைக்குது. குருவோடைய பார்வை கிடைக்கிறதுனால தொழில் மூலியமா நல்ல லாபம். ஆல்ரெடி வந்து ஏதாவது ஒரு இதுனால ஸ்டக் ஆயிருக்கு. உங்களுக்கு பிசினஸ் வந்து சரிவர ரன் பண்ண முடியல. அப்படிலாம் நீங்க நினைச்சிட்டு இருந்தா கூட, இந்த மாசத்துலருந்து உங்களுக்கு அந்த தங்கு தடையின்றி நல்ல வளர்ச்சி
வளர்ச்சிக்கிட்டும், வேலை பார்க்கக்கூடியவங்களுக்கு, அதாவது நெறைய பேர் என்னன்னா, வேலை பார்க்குறவங்க நெறைய பேரு ரொம்ப ஒர்க் ப்ரெஷரா இருக்கு, ஒர்க் பர்டன் ஜாஸ்தியா இருக்கு. ஆனா, சேலரி இன்கிரிமென்ட் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு நெனைக்கிறவங்களுக்குலாம் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி வரும். உங்களுக்கு உண்டான விஷயங்கள் இந்த மாசம் கட்டாயம் நடக்க போது. ஒரு ப்ரமோஷனோ அல்லது கூடுதலா சேலரி இன்கிரிமென்ட்டோ கிடைக்கும். நீங்க பார்க்கக்கூடிய உழைப்புக்கு ஒரு அனுக்கிரகம் இருக்கு. ஏன்னா, உங்களுக்கு குரு வந்து தொழில்ஸ்தானத்தையும் பார்க்குறாரு. உங்க ராசி அதிபதி 6 கூடையவரோட சேர்றாரு. அப்ப தொழிலும் நல்லா இருக்கு. உத்தியோகத்துல இருக்கவங்களுக்கும் நல்லா இருக்கும். உத்தியோகத்துல இருக்கவங்களுக்கு பதவி உயர்வு திடீர்னு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதே மாரி வேற வேலை சேஞ்ச் ஆகுறதுக்கு, அதாவது ஒரு வேலையில இருந்து இன்னொரு வேலைய மாத்துறதுக்கு, ஒரு இடத்த மாத்துறதுக்கு, இந்த மாரி திடீர்னு வந்து வெளியூர்ல வேலை கிடைக்கிறது, இந்த மாரி அமைப்புகள்லாம் இருக்கும். முக்கியமா வேலை கிடைக்காம இவ்வளோ நாள் கிடைக்காம இருந்தா கூட இந்த மாசம் ட்ரை பண்ணுங்க. ஏன்னா 3 குடையவரும், 6 குடையவரும் புதனா இருக்காரு. அவரு உங்க ராசி அதிபதி செவ்வாயோட சேர்றதுனால, இன்ட்ரிவ் அப்படிங்கக்கூடியது 3ஆம் இடம் தான். உங்களுடைய ராசி அதிபதியே 3ஆம் இடத்துக்கு இந்த மாசத்துல போறதுனால, இந்த மாசம் இன்டர்வியூ அட்டெண்ட் பண்றது, ரிட்டர்ன் எக்ஸாம்ஸ் எழுதுறது, இந்த மாரி விஷயங்கள் எல்லாத்துக்கும் சூப்பரா இருக்கு. சிறப்பாக இருக்கு. அப்ப அத நீங்க என்ன பண்ணணும்? பயன்படுத்திக்கணும். உங்களுடைய ராசி அதிபதியே 3ஆம் இடத்துக்கு போறாரு. 3ஆம் இடம்ங்கிறத முயற்சி ஸ்தானம். அப்போ என்ன சொல்லுது ராசி பலன் படி? நீங்க எந்த அளவுக்கு முயற்சி பண்றீங்களோ, அந்த அளவுக்கு பலாபலன்கள் உறுதியாக உங்களுக்கு உண்டு அப்படிங்கிறத சொல்லுது. அதனால நீங்க இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணாலே உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு. பொதுவாவே இந்த மாதத்துல எதிர்பார்ப்புகள குறைச்சுக்குங்க. வரக்கூடிய ஃபர்ஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டீஸ யூஸ் பண்ணிக்கங்க. ஏன்னா சனி வக்ரம் பெற்றிருக்கு. அப்போ நீங்க கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்ப பயன்படுத்தினா மட்டும் தான் நீங்க மேலும் மேலும் முன்னேறி வர முடியும். இது எனக்கு தகுதி இல்ல அப்படின்னு நீங்க நினைச்சு எந்த ஒரு விஷயத்தையும் ஊதாசீனப்படுத்தாதீங்க. ஏன்னா ஒரு சின்ன வாய்ப்பு உங்களை மிகப்பெரிய லெவல்ல பிரம்மாண்ட வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கும். இந்த காலகட்டத்துல உங்களுக்கு மேச ராசிய பொறுத்தவரைக்கும் சனியோடைய தாக்கம் அதிகமா தான் இருக்கும். நெறைய பேரு மனம் வருந்துறீங்க. நான் வந்து எவ்ளோ ஹார்ட் ஒர்க் பண்ணாலும் என்னைய சனி வந்து இந்த பாடா படுத்துதேன்னு. இப்ப சனியோடைய பலம் குறைவா இருக்க போது. ஏன்னா, வக்ரகதியாகும்போது அதோடைய பவர் 7 சனியுடைய பவர் வந்து 100ல இருந்து வெறும் 25% தான் உங்களுக்கு வேலை செய்ய போது. அப்போ சனியுடைய தாக்கம் குறையும்போது, நீங்க கூடுதலா முயற்சி பண்றீங்க, உத்வேகத்தோட நடக்கிறீங்கன்னா, எல்லாமே உங்களுக்கு சிறப்பாவும் இருக்கும். சக்சஸாவும் அமையும். அதனால முயற்சிய மட்டும் எப்பவுமே கைவிட்றாதீங்க. பொதுவாவே சனி வந்து பார்த்தீங்கன்னா, கஷ்டத்த குடுக்கும். ஆனா, அந்த கஷ்டம் எல்லாமே நல்லதுக்கு தான். உங்களுக்கு பாடத்துக்காகத்தான். இது எல்லாமே வந்து புரிஞ்சுகிட்டு நடந்துக்கிட்டா நல்லது. ஆனா, குருவோடைய அனுக்கிரகம் உங்களுக்கு இருக்கு. அது போக சுக்கிரன் வந்து நீச்ச பங்கம் ஆகுறாரு 6ஆம் இடத்துல. அதனால ஒர்க் பண்றவங்களுக்குலாம் திடீர்னு எதிர்பார்க்காத ஒரு வகையில அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது தானாக தேடி வரப்போது. நல்ல ஃப்ரீ மைண்டடா இருங்க. பொதுவாவே வந்து ஒரு பக்கம் கஷ்டம் இருக்கு அப்படின்னா பரவால்ல. பல பக்கங்கள்ல இருந்து கஷ்டங்கள் சூழுது அப்படின்னா, கொஞ்சம் சிரமமா தான் இருக்கும். போன மாதம் முழுவதுமே வந்து அந்த சுக்கிரன், கேது இணைவுனால என்ன அப்படின்னா, பணத்தட்டுப்பாடுங்கிறது வரும். அதே மாரி காசு வரது தான் தெரியும். எங்க போகுதுன்னே தெரியல. இங்க தானே வச்சிருந்தேன். எங்க போச்சு? இதுல தானே இருந்துச்சு அப்படிங்கிற மாரி. ஏன்னா, ஆட்டோமேட்டிக்கா நெறைய செலவுகள் வந்திருக்கும். வருமானத்த காட்டிலும் வருமானம் வந்தாலும் செலவு அதிகமா இருக்கும். சில பேர் இன்னும் வந்து லோனெல்லாம் எடுத்து செலவு பண்ற ஒரு சூழ்நிலைகள் இருக்கும். ஆனா, இந்த மாசத்துலருந்து அது உங்களுக்கு கேஷ் ஃப்ளோலாம் கரெக்ட்டா வர ஆரம்பிச்சுரும். எதிர்பார்த்த பணம் வந்து வந்துரும். அ இந்த மாதம் வந்து பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் 1ஆம் தேதிக்கு மேல இருந்தே வந்து உங்களுக்கு பணம், காசு அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து தட்டுப்பாடு இல்லாம வர ஆரம்பிச்சுரும். இப்பலாம் வந்து ஒரு லாக் ஆன மாரி இருக்கும். என்னடா பண்றது செலவுக்கு அப்படின்னு மொழி பிதுங்கி போய் இருப்பீங்க. அதாவது செலவு மீன்ஸ் என்னன்னா, ஒரு கடன கட்டணும், அடுத்தது ஒரு இஎம்ஐ கட்டணும், ஒரு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும். இந்த மாரி ஒரு விஷயங்கள்லாம் உங்களுக்கு வந்து அதே சிந்தனைகளா இருக்கனால, லைஃப்ல அடுத்த கட்டம் எப்படி போறது அப்படின்னு தெரியாமயே நெறைய பேத்துக்கு இருக்கும். இந்த மாசம் வந்து இஷ்ட தெய்வ வழிபாடுகள் பண்ணுங்க. பொதுவாவே வந்து 7 சனியா இருந்தாலும் சரி, குருவா இருந்தாலும் சரி, மத்த எல்லா கிரகங்களுக்குமே பரிகாரம் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு என்ன திசாபுத்தி ஓடுதோ, அதுக்கு தகுந்த பரிகாரங்கள செய்யுங்க. ராகு திசை அப்படின்னா, ராகு திசைக்கு உண்டான பரிகாரங்கள செய்யுங்க. நம்ம சேனல்ல போட்டிருக்கோம். ராகுக்கு எப்படி தாந்திரீகத்துல வழிபாடு பண்றது அப்படின்னு, அந்த வழிபாடுகள செஞ்சுட்டு உங்களோட முயற்சிகள செய்யும்போது, உங்களுடைய முயற்சியும் தெய்வத்துடைய அனுகிரகமும் வழிபாடும் சேரும்போது 100க்கு 100% சக்சஸ் கட்டாயம் கிடைச்சிரும். இதுல வந்து மனம் தளராம செயல்படணும். இது ஒண்ணு தான் நீங்க எதிர்பார்க்கிறது. அதே மாரி படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா, படிப்புல நல்ல ஆர்வம் வருங்க. நல்ல ரேங்க்கு எடுக்கக்கூடியது.
இந்த சோம்பேறித்தனம், அலட்சியம் இது எல்லாமே வந்து ஒதுங்கி போயிரும். ஏன்னா சனி வக்ரமாயிட்டாரு. அதனால ஒதுங்கி போயிரும். அதனால படிப்புல நல்ல ஆர்வங்கள் வர ஆரம்பிச்சுரும். நல்ல மார்க்லாம் எடுப்பீங்க. அடுத்து என்ன எஜுகேஷன் எஜுகேஷனுக்கு போலாம். அடுத்தது என்ன டிபார்ட்மென்ட்க்கு போலாங்கிற சிந்தனைகள் அதிகமா இருக்கும். உயர்கல்வியில எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல நீங்க நெனச்ச வந்து ரேங்க் ஹோல்டரா வர்றது, அதே மாரி நல்ல இடத்துல பிளேஸ்மென்ட் ஆகுறது, இந்த மாரி விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு நடக்கும். படிப்ப பொறுத்தவரைக்கும் ரொம்ப சிறப்பாக தான் இருக்கு. பெண்கள பொறுத்தவரைக்கும் மேச ராசியில இருக்கக்கூடிய பெண்கள் வந்து ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய காலகட்டம். அஷ்டமாதிபதியோட செவ்வாய் சேருது. அப்ப கணவனுடைய தேக ஆரோக்கியத்துல கவனமாக இருக்கணும். உங்களுடைய தேக ஆரோக்கியத்திலும் கவனமா இருக்கணும். சில பேருக்கு உடல்நிலை ரொம்ப பாதிப்புகள் வரும். 6 கூடியவரும் ராசி அதிபதி சேரும்போது சிறு சிறு அம் காய்ச்சலோ அல்லது வந்து த்ரோட் இன்ஃபெக்ஷன் ஆகுறதோ, அல்லது வந்து இந்த ஸ்கின்ஸ் டிசீஸ் வர்றது, இந்த மாரி சின்ன சின்ன வைரல் இன்ஃபெக்ஷன் ஆகுறதோ, அல்லது அதாவது மருத்துவ செலவு அப்படிங்கிறது, இந்த மாதம் வந்து மேச ராசியில பிறந்த ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் இருக்குது. மருத்துவ செலவ வந்து கண்ட்ரோல்குள்ள வச்சுக்கங்க. திடீர்னு ஒரு ஹெல்த் இது அப்படின்னா, டாக்டர்ட்ட போகாம நீங்களா வந்து ஓன் வைத்தியம், அதாவது சுய வைத்தியம் பார்க்கிறத தவிர்த்துருங்க.